சென்னை அரும்பாக்கத்தில் குரூப் 2 தேர்வு எழுத வந்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறவிருந்த குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக TNPSC அறிவித்துள்ளது. உதவி ஆய்வாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், நன்னடத்தை அலுவலர், வனவர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உள்ள 828 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வு கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெற்றது. இதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இன்று காலை, மதியம் என தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் 38 மையங்களில் தேர்வு நடைபெற இருந்த நிலையில் சென்னையில் 7 மையங்களில் தேர்வெழுத ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் சென்னையில் அரும்பாக்கத்தில் உள்ள தேர்வு மையத்தில் 1000 பேருக்கு தேர்வெழுத ஹால் டிக்கெட் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு 150 பேருக்கு மட்டுமே இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் தேர்வர்கள் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் அவர்களை நந்தனத்தில் உள்ள தேர்வு மையத்திற்கு செல்லுமாறு கடைசி நேரத்தில் அறிவுறுத்தியதால் ஆத்திரமடைந்த தேர்வர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற சாலை மறியலால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படவே வாகன ஓட்டிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சமரச பேச்சுவார்த்தை நடத்திய போலீசாருடன் தேர்வர்களும் வாக்குவாதம் செய்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து சென்னையில் இன்று நடைபெறவிருந்த குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் மற்ற மாவட்டங்களில் வினாத்தாள்கள் வெளியாகிவிட்டதால் தேர்வர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் எல்லாம் படிச்சுட்டு வருது. 3 மாசம் ஒவ்வொருத்தரோட லைஃப்ல எவ்வளவு இருக்கு, அந்த படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கூட வராங்க. அந்த அளவுக்கு சென்டர் தாண்டி படிச்சுட்டு கஷ்டப்பட்டு ஒரு மெயின்ஸ் எக்ஸாம்ன்றது போஸ்டிங், பெரிய போஸ்டிங், அந்த மாதிரி போஸ்டிங்கோட எக்ஸாம் சென்டர் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இவ்வளவு பேரோட லைஃப் பெஸ்ட். ஈஸியா சென்னையில மட்டும் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்றேன்னு சொன்னாங்க. சென்னையில கேன்சல் பண்ணா அப்ப எங்க மத்த சில எழுதிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கும் எங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க. இந்நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னையில் தேர்வை நடத்த முடியவில்லை என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் பிரபாகர் விளக்கமளித்துள்ளார். மேலும் தேர்வர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறவிருந்த குரூப் 2, 2A தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாகவும் தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் தமிழ் புலிகள் கட்சியினர் பட்டாசு வெடித்தும் வாகனங்கள் மீது ஏறி நடனமாடியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வேடச்சந்தூரிலிருந்து கரூரில் நடைபெறும் தமிழ் புலிகள் கட்சி மாநாட்டிற்கு சென்ற தொண்டர்கள் சாலையை மறித்து பட்டாசு வெடித்து ஆட்டம் பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாகனங்கள் மீது ஏறியும் நடனமாடினர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து போலீசார் போக்குவரத்தை சீர் செய்தனர். கர்நாடகாவில் பயிற்சி விமானம் விழுந்து நொறுங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் தனியார் பயிற்சி விமானம் ஒன்று விபத்திற்குள்ளானதில் விமானத்தில் இருந்த விமானி மற்றும் மற்றொருவர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. காயமடைந்த இருவரும் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விஜயபுரா மாவட்டம் பாபலேஸ்வர் தாலுகா அருகே உள்ள மங்களூரு கிராம பகுதியில் நடந்த இந்த விபத்தில் விமானம் 3 துண்டாக உடைந்தது. ரெட் பேர்ட் ஏவியேஷன் நிறுவனத்திற்கு சொந்தமான பயிற்சி விமானம் என்ஜின் கோளாறு காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து வயலில் அவசரமாக தரை இறங்கிய போது விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது. விபத்திற்கான துல்லிய காரணம் குறித்து சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் விசாரணை நடத்தி வருகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே கார் சாலையோர புளிய மரத்தில் மோதி விபத்திற்குள்ளானதில் ஒரு குழந்தை உட்பட 7 பேர் பலத்த காயமடைந்தனர். திருச்செந்தூரில் சாமி தரிசனம் செய்துவிட்டு ராஜபாளையம் நோக்கி சென்ற கார் சங்கரன்கோவில் குருக்கள்பட்டி அருகே கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர புளிய மரத்தில் மோதியது. இந்த விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 7 பேர் பலத்த காயமடைந்த நிலையில் அவர்கள் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
சென்னையில் மசாஜ் சென்டரில் கத்தியை காட்டி மிரட்டி பணம் நகையை பறித்துச் சென்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை வேளச்சேரி 100 அடி சாலையில் இயங்கி வரும் மசாஜ் சென்டரில் மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி செல்போன்கள், பணம், தங்க நகை ஆகியவற்றை பறித்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரவு சுமார் 7 மணி அளவில் மசாஜ் சென்டருக்குள் 4 பேர் கொண்ட கும்பல் மசாஜ் செய்வதற்காக சென்றுள்ளனர். அதில் ஒருவர் குடிபோதையில் இருந்ததால் மசாஜ் செய்ய முடியாது என கூறி ஊழியர்கள் திருப்பி அனுப்பியுள்ளனர். வெளியே சென்ற அவர்கள் மீண்டும் உள்ளே சென்று மறைத்து வைத்திருந்த கத்தியை காட்டி மிரட்டி பணம், நகைகளை பறித்து சென்ற நிலையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சாக்லேட் தருவதாக கூறி சிறுமியிடம் அத்துமீறிய இளைஞர் போலீசிடம் சிக்கியுள்ளார். சென்னை ஓட்டேரியில் சாக்லேட் கொடுப்பதாக கூறி 5 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். பள்ளி முடிந்து வீடு திரும்பிய 1ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி தனது வீட்டின் மாடிப்படியில் ஏறியுள்ளார். அப்போது சிறுமியை வழிமறித்த இளைஞர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். அதை பார்த்த அந்த வீட்டின் உரிமையாளர் கூச்சலிட்டு இளைஞரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். விசாரணையில் அந்த இளைஞர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் 29 வயதான அஜித்குமார் என்பது தெரியவந்தது. மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான் மற்றும் பறவை என இருவேறு பகுதிகளில் மர்ம நபர்கள் பெட்ரோல் மற்றும் நாட்டு வெடிகுண்டுகளை வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சோழவந்தான் சங்கங்கோட்டை தெருவில் விவசாயி முத்தையா வீட்டின் மீது அதிகாலை பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக கூறப்படுகிறது. அதேபோல் பறவை பேரூராட்சி காளியம்மன் கோவில் தெருவில் நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் கார் மற்றும் வீடுகள் சேதமடைந்தன. இரு சம்பவங்கள் குறித்தும் இதில் ஈடுபட்டவர்கள் குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அரக்கோணத்தில் பொதுமக்களை தெருநாய்கள் கடிக்கும் சம்பவம் அதிகரித்து வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் மாதவ நகர் பகுதியில் தெருநாய்கள் பலரை கடித்து வருவதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். தெருநாய்கள் கடித்ததில் மூதாட்டி லட்சுமி அம்மாள், 12 வயது சிறுவன் பேரரசு மற்றும் அவரது தந்தை தன்ராஜ் காயமடைந்தனர். அவர்கள் மூவரும் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சமீப காலமாக சிறுவர், முதியவர்கள் மீது தொடரும் தெருநாய் தாக்குதல்களால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆரணியில் விதிமுறைகளை மீறி தனியார் பேருந்துகள் இயக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தனியார் பேருந்துகளின் அட்ராசிட்டிகள் குறித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ஆரணியில் பயணிகளை ஏற்றுவதற்காக தனியார் பேருந்துகள் சாலையில் ஆபத்தான முறையில் போட்டா போட்டியில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக வந்தவாசியிலிருந்து ஆரணி நோக்கி 2 தனியார் பேருந்துகள் போட்டி போட்டுக் கொண்டு வந்ததில் தனியார் பேருந்துகள் மற்றும் லாரி சாலையில் சிக்கி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோல் ஆரணி டவுன் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து தவறான திசையில் வந்த தனியார் பேருந்து அரசு பேருந்து மீது மோதுவது போல் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் பேருந்துகளின் அத்துமீறல்கள் தொடர்பாக வட்டார போக்குவரத்து துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இட்டலியில் உறைந்த நிலையில் இருந்த நீர்வீழ்ச்சியில் விழுந்து மலையேறும் வீரர் உயிரிழந்துள்ளார். இத்தாலியின் வடமேற்கு பகுதியில் உள்ள கோக்னே நகரில் அமைந்துள்ள லில்லாஸ் பனிப்பாறை நீர்வீழ்ச்சியில் விழுந்து உயிரிழந்த வீரரின் உடலை மீட்பு படையினர் சடலமாக மீட்டுள்ளனர். பனிப்பாறையின் நடுப்பகுதியில் பனி உடைந்து விழுந்ததில் கீழே உறைந்த நீரில் சிக்கி அந்த மலையேறும் வீரர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய ட்ரெட்டினோ ஆல்டோ அடிஜே மற்றும் லொம்பார்டி பகுதிகளில் ஏற்பட்ட பனிச்சரிவுகளில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ஆல்பைன் மீட்பு படை தெரிவித்துள்ளது. குளிர்கால ஒலிம்பிக் போட்டி விபத்தில் சிக்கிய அமெரிக்க பனிச்சறுக்கு வீராங்கனை சரிக்கு விழுந்துள்ளார். இட்டலியில் நடைபெறும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியின் போது அமெரிக்க பனிசறுக்கு வீராங்கனை லிட்சே வோன் விபத்தில் சிக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகளிர் பனிசறுக்கு போட்டி தொடங்கிய 13 வினாடிகளிலேயே அவர் கட்டுப்பாட்டை இழந்து சறுக்கி விழுந்தார். விபத்துக்கு பிறகு கடும் வலியால் அவர் கத்தும் காட்சிகளும் வீடியோவில் பதிவாகியுள்ளன. இதையடுத்து அவரை மலைப்பகுதியிலிருந்து ஹெலிகாப்டரில் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். முன்னதாக முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகும் மருத்துவர்கள் அனுமதியுடன் லிண்ட்சே வோன் இந்த
குளிர்கால ஒலிம்பிக்கில் பங்கேற்றிருந்தார். விபத்துக்கு முந்தைய நாள். இது என் கடைசி ஒலிம்பிக் போட்டி. பல சவால்கள் இருந்தாலும் பனிச்சறுக்கு மீதான காதலால் தான் மீண்டும் களம் இறங்குகிறேன். என்ன நடந்தாலும் நான் ஏற்கனவே வெற்றி பெற்றவள்தான் என சமூக வலைதளத்தில் அவர் உருக்கமாக பதிவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இட்டலியில் நடைபெற்ற போராட்டம் ஒன்றில் பட்டாசுகள், தீப்பந்தங்கள் மற்றும் புகை குண்டுகள் வீசப்பட்டதால் பதற்றம் நிலவியது. இத்தாலியின் மிலன் நகரில் நடைபெற்ற போராட்டத்தின் போது போராட்டக்காரர்கள் பட்டாசுகளை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கிய நிலையில் 5000க்கும் மேற்பட்டோர் வீட்டு வாடகை உயர்வு மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை எதிர்த்து பேரணியில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது பட்டாசுகள், தீப்பந்தங்கள் மற்றும் புகை குண்டுகளை போராட்டக்காரர்கள் வீசினர். புகை சூழ்ந்த தெருவில் போலீசார் போராட்டக்காரர்களை கலைக்க நடவடிக்கை எடுத்தனர். யுக்ரைனின் தெற்கு பகுதியில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. ரஷ்யா நடத்திய தாக்குதலில் யுக்ரைனின் தெற்கு நகரமான கர்சன் பகுதியில் 8 பெண்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலால் வீடுகள் சேதமடைந்துள்ள நிலையில் எரியும் வீட்டை தீயணைப்பு வீரர்கள் அணைக்க முயன்றனர். ஆந்திர மாநிலம் சத்தியவேடு அருகே சாலையில் சென்ற அரசு பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து கால்வாய்க்குள் பாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் படுகாயமடைந்த பயணிகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் மதுரை அருகே கல்குவாரியில் இளைஞரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவத்தில் 2 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் உலகு பிச்சான்பட்டியில் உள்ள செயல்படாத கல்குவாரியில் வெட்டுக்காயங்களுடன் இளைஞரின் சடலம் மீட்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செயல்படாமல் உள்ள கல்குவாரி பகுதியில் ஆணின் சடலம் கிடப்பதாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் உடலில் வெட்டு மற்றும் கட்டையால் அடித்த காயங்களுடன் குவாரி பள்ளத்தில் உள்ள தண்ணீரில் கிடந்த சடலத்தை மீட்டனர். விசாரணையில் இறந்தவர் ராஜ்குமார் என்பதும் அவருக்கு பவித்ரா என்ற மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளதும் தெரியவந்தது. மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்குள் தகராறு ஏற்பட்ட போது அதனை ராஜ்குமார் மற்றும் அவரது மனைவி செல்போனில் வீடியோ எடுத்ததாகவும் அது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் ராஜ்குமாரை தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததும் தெரியவந்தது. ஏற்கனவே இது தொடர்பாக ராஜ்குமாரின் மனைவி பவித்ரா காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது ராஜ்குமாரின் மனைவி பவித்ரா அளித்த புகாரின் பேரில் இருவரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே பட்டாசு குடோன் வெடித்து சிதறி விபத்திற்குள்ளானதில் ஒருவர் கவலைக்கிடமாக உள்ளார். பாப்பாரப்பட்டி அருகே ஆலமரத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த அசோக் என்பவரது பட்டாசு குடோன் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. அப்போது பணியில் இருந்த கும்பகோணத்தைச் சேர்ந்த மாசி என்பவர் படுகாயமடைந்தார். அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். தகவல் அறிந்து வந்த மாவட்ட எஸ்பி மகேஸ்வரன் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார். நாகை மாவட்டத்தில் 100 ஏக்கர் நெற்பயிர்களை காட்டுப்பன்றிகள் கடித்து குதறி சேதப்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர்களை பன்றிகள் சேதப்படுத்தியதால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பாலக்காடு கிராமம் அருகே இரவு நேரத்தில் பண்ணையிலிருந்து வரும் பன்றிகள் சம்பா நெற்பயிர்களை கடித்து நாசம் செய்வதாகவும் இதனால் மகசூல் பாதித்து 30,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் உரிய இழப்பீடு வழங்கவும் பன்றிகளை கட்டுப்படுத்தவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேல்மலையனூர் கோயில் உண்டியல் காணிக்கை என்னும் பணியில் பள்ளி மாணவர்கள் ஈடுபடுத்தப்பட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது.
விழுப்புரம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் உண்டியல் காணிக்கை என்னும் பணிக்கு சீருடையுடன் அரசு பள்ளி மாணவர்கள் வந்த நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்காளம்மன் கோவிலில் தை மாத காணிக்கை எண்ணுவதற்காக 30 பேர் கொண்ட குழுவுடன் அரசு பள்ளி மாணவர்கள் வந்தனர். இதனையடுத்து மாணவர்கள் பள்ளி நேரத்தில் வந்துள்ளார்களா, அப்படி வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு யார் அனுமதி அளித்தது என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ரஷ்ய உளவு அதிகாரி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக துபாயில் ஒருவர் சிக்கியுள்ளார். ரஷ்யாவின் முக்கிய ராணுவ உளவு அதிகாரி மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தொடர்பாக ஒருவர் கைதாகியுள்ளார். துணை உளவு தலைவர் விளாடிமிர் அலெக்சேவ் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் லியுபோமிர் கோர்பா துபாயில் கைது செய்யப்பட்டு ரஷ்யாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இந்த தாக்குதல் யுக்ரைனால் நடத்தப்பட்டதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் குற்றம் சாட்டினார். ஆனால் யுக்ரைன் அதை மறுத்துள்ளது.